ஹை கைஸ், வெல்கம் டு எல்கே ஆடியோஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையிலேருந்து ஒரு அண்ணன் ஹோம் யூஸுக்காண்டி ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்பு கேட்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா நம்ம 5-8 இன்ச்சு போகிற மாதிரியும் ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் போகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 5-8 இன்ச்சு நீங்கள் 4 ohms அல்லது 8 ohms நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் JBL Pioneer அது மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் கண்ட்ரோல் வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா USB ஸ்லாட்டு. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு என்கோடர் வந்துடும், ஓகேங்களா. ஓவரால் என்கோடர் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். ஸோ எனக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாம்கானில் USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹம்ஸில் வியூ மீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் டைப் வியூ மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 12 V யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட ஃப்ரண்ட் வியூ, நல்லா பார்த்துங்க. ஸோ லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் கேட்டிருந்தாங்க, அது மாதிரி நம்ம ப்ளூ கலர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ ஆன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நான் உங்களுக்கு இன்டீரியர் கட்ட எப்படி இருக்கு பாருங்கள் கைஸ். இதாங்க உங்களுக்கு இன்சைட் வியூ. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்கன்னா 28028 ஒரு 8 ஆம்பியர் அது மாதிரி ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 12012 1 ஆம்பியர் 012 1 ஆம்பியர் வந்துடும். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா 12012 எடுத்து அப்படியே நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 012 பார்த்தீங்கன்னா ஏசியை டிசியாக மாற்றி நம்ம பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், கூலிங் ஃபேனுக்காண்டியும். ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல் லைட் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதுக்காண்டி நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மேக்ஸின் பேக் போர்டு 12 volt எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்கும் வியூ மீட்டருக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேங்களா. ஏன்னா ரிமோட் கிட் வந்து காஸ்ட் அதிகம். ஸோ அதனால் இந்த மேக்ஸின் 12 volt ஃபிக்ஸட் கன்வெர்ட்டர் நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MSKல மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பாருங்கள், MSKல மோனோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 சேனலுக்காண்டி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் 52001943 போட்ட போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்டுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எனக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 சேனல் இன்புட்டு ஆக்ஸ் இன்புட்டுக்காண்டி நம்ம RCA கிட்ட கனெக்ட் பண்ணிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ரிமோட் கிட்ட பார்த்தீங்கன்னா FT006 எக்ஸோ பேஸ்ன்ற மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தனியாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போடல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. கஸ்டமர் ஆனான்ட்டாங்க, ரிமோட் கிட்டில் வர சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அடுத்து பவர் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10063 voltல 2 கெப்பாசிட்டி நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா. 10063ல் 2 கெப்பாசிட்டி நம்ம போட்டிருக்கோம். ஸோ 35 watt மெட்டல் டயர் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 012 எடுத்து டிசியாக மாற்றி நம்ம கூலிங் ஃபேனுக்கும் ஸோ முன்னாடி யூஸ் பண்ணிக்க கண்ட்ரோல் ப்ளூ கலர் லைட்டுக்காண்டி நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உள்ள வயரிங் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. கமாண்டில் எப்படி இருக்குன்னு வயரிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக நீட்டாக எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலில் 12012, ஓகேங்களா. 12012 ஒர்க் ஆகிற மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதாங்க உங்களுக்கு பேக் சைடு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூஸ் ஹோல்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி மெயின்ஸ் கார்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காண்டான எல்லா சைடு, கீழே பார்த்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரு, இங்கே பார்த்தீங்கன்னா சப்வூஃபரு. கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 12 volt யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு டம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 சேனல் இன்புட்டு, அது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு ஓகே ப்ரோ அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து என்னோட நம்பர் தரேன், ஓகேங்களா. ஸோ இதில் சொன்ன மாதிரி ஒரு 5-8 இன்ச்சு ஸ்பீக்கரு 8 ohms அல்லது 4 ohmஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் JBL Pioneer நீங்கள் அது மாதிரி இதுதான் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.